பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருப்படி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து குகைக்கோவில் மீது அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிட்லம்பாக்கம் ஏரியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா, நடைபாதை, கழிப்பறை, மின்விளக்கு போன்ற பல்வேறு பணிகள் நிறைவடைந்து விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இதன் திறப்பு விழா பணிகள் குறித்து தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் சி பாலச்சந்தர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் வடக்கு தெருவை சேர்ந்த பழனிவேல் என்பவரது கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததால் வீட்டில் உள்ள பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இந்நிலையில் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். இதேபோல் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பழனிவேல் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் அரசு சார்பில் வட்டாட்சியர் சதீஷ் நிவாரண உதவிகளை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் திருச்செங்கோடு விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி சார்பில் 19வது ஆண்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் கலந்து கொள்ள டிசம்பர் 30ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வருகை தரவுள்ளார். இதனையொட்டி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட டீ கடை உரிமையாளரான முதியவர் செல்வத்தை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். பள்ளி விடுமுறை என்பதால் அப்பகுதியில் விளையாட வரும் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நின்றிருந்த அரசு பேருந்து மீது மேல்மருவத்தூர் பக்தர்கள் சென்ற வேன் மோதியது. மேலும் இதற்கு பின்னால் வந்த அரசு பேருந்தும் வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் மேல்மருவத்தூர் பக்தர்கள் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் பிரச்சினையில் இலங்கை அரசின் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டு வருவதாகவும் இருநாட்டு மீன்வளத்துறை அமைச்சர்களும் இதுகுறித்து ஆலோசித்து வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் SP சிங் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் SP சிங் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடலூரில் கார் மீது அமர்ந்து மது அருந்திய நபர் சாலையில் அட்ராசிட்டி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வசந்த் மற்றும் சத்யமூர்த்தி ஆகிய இருவரும் புதுவைக்கு சென்றுவிட்டு மது அருந்திவிட்டு திரும்பி வந்துள்ளனர். அப்போது சத்யமூர்த்தி காரை ஓட்டிய நிலையில் வசந்த் காரின் மீது அமர்ந்து மது அருந்தியவாறு சென்றுள்ளார். இதனிடையே இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பர் காலனி பகுதிகளில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தை முன்னிட்டு கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, MLA தேவராஜு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள நுந்தலா கிராம பகுதியில் புதிதாக காட்டு யானை நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 200 ஆண்டுகளில் இந்த கிராம பகுதிக்குள் யானை நுழைவது இதுவே முதல் முறை என கூறப்படுவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.